எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்னர் நிராகரித்தார்களோ, மறுமுறையும் நம்பிக்கை கொண்டு அதற்கு பின்பும் நிராகரித்தார்களோ, பிறகு தம் நிராகரிப்பில் தீவிரமாக மூழ்கி கொண்டே சென்றார்களோ, அத்தகையோரை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மேலும் அவர்களுக்கு நேர்வழி காட்டவும் மாட்டான். இந்த ஈமான் முதல்ல ஒரு செயல் ஈமானுடைய செயல் செய்கிறது, அதுக்கப்புறம் காஃபிருடைய செயல் செய்கிறது, அப்புறம் மறுபடியும் மூமினுடைய செயல் செய்கிறது, அப்புறம் காலையில் மூமின்னு சாயந்தரம் காஃபிர். ரசூலா சொன்னாங்க, இந்த காலத்தை பற்றி சொன்னாங்க, காலையில் மூமினா இருப்பான், சாயந்தரம் வந்தால் இரவு காஃபிராக இருப்பான், இரவு மூமினா இருப்பான், காலையில் எந்திரிக்கும் போது காஃபிராக இருப்பான். இது எப்படி? இது நினச்சி பார்க்கணும், புரியுதா? ஏன்னா குஃபருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நிரந்தரமாக நரகத்துக்கு தள்ளக்கூடிய விஷயம். அது எப்படி ஒரு மூமின் காலையில், இப்போ இன்றைக்கி அங்கேயாவது முஸ்லீம் உலகத்தில் காலையில் மூமின் நைட்டு காஃபிராக யாராவது இருக்காங்களா? மறுபடியும் நைட்டு காஃபிரு காலையில் மூமின் இருக்காங்களா? ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்களில் 200 கோடி பேரில் அதிகமானோர் இப்போ எப்படி இருக்காங்க? அப்படி தான் இருக்காங்க. அப்போ ரசூலா சொன்னது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன? நாம் அதை சரியாக கவனித்து நம்மளை நாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு தயாரில்லை. ஏன்னா இந்த குஃபரை லீட் பண்ணுறது யாருன்னா நம்முடைய உலமாக்கள், நம்முடைய தலைவர்கள், புரியுதா? எந்த குஃபரை வெறுக்க சொல்லி கற்றுக் கொடுக்கணுமோ, எந்த குஃபருக்கு எதிராக வேலை செய்யணுமோ அவர்களே குஃபுர் சார்பாக வேலை செய்கிறாங்க, புரியுதா? இப்போ இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அமானத்தை சரியானவர்களிடத்தில் ஒப்படைக்கணும். அது அல்லாஹ் நமக்கு சுமத்திய கடமை. யார் சரியானவர்கள்? யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றுகிறார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் சரியானவர்கள், அவர்களிடத்தில் தான் அமானிதம் ஒப்படைக்கப்பட வேண்டும், புரியுதா? ஆனால் இன்னைக்கு யார்கிட்ட ஒப்படைக்கிறோம்? யார்கிட்ட ஒப்படைக்க சொல்லி நம்முடைய உலமாக்களும் நமக்கு பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க? காங்கிரஸிடமும் ஒப்படைக்க சொல்லி பயன் பண்ணிருப்பா. அல்லாஹ்வுடைய ஹக்கை அவங்க சரியாக நிறைவேற்றுவாங்களா? மதுவை தடை செஞ்சுருவாங்களா? ஓரின சேர்க்கையை தடை செஞ்சுருவாங்களா? விபச்சாரத்தை தடை செஞ்சுருவாங்களா? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்போது கடைசியாக நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு தேவையான பங்கு வேணால் நமக்கு கிடச்சிடும். என்ன கிடைக்கும் நமக்கு தேவையானது? கொட்டிக்கிறதுக்கு சோறு, என்ன கொட்டிக்கிறதுக்கு 3 வேளை சோறு, நம்மளை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, என்ன இப்படி பண்ணிட்டு நம்ம செத்துருவோம், களிமா மட்டும் நம்ம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? நம்மளை சொர்க்கத்தில் அனுப்பிச்சி விட்ருவான் அப்படின்னு சொல்லி நமக்கு பாடம் புகட்டப்படுது. இதை நீங்கள் நம்புனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பிரச்சனை தாராளமாக நம்புங்க. மறுமையில் போய் இல்லை கபர்லேருந்தே நீங்கள் அதனுடைய விளைவை நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று உங்கள் உலமாக்கள் சொல்கிறது தான் தீனுன்னு நம்புங்க, இல்லைன்னா குரானில் தீனை தேடுங்க. எத்தனை பேர் நீங்கள் தேடினீங்க அல்லாஹ் கணக்கில் வைப்பான். உங்களுக்கு தேடியும் கிடைக்கல அப்படின்னா வேறு விஷயம், ஆனால் தேடுறதே இல்லைங்கிறது தான் யதார்த்தம். அதனால் இன்றைக்கி சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக கெட்ட பழக்கம் எதுனா, குரானை மொழிபெயர்ப்பை நேரடியாக படித்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது. இன்றைக்கி தப்லீக் ஜமாத்துடைய அஜெண்டாவில் ஒரு அஜெண்டா என்ன? குரானை படிக்கக்கூடாது, படித்தா என்ன ஆயிடுவோம்? வழி தவறி போயிடுவோம். இப்படி தான் ஹவாரிஜிகள் போனாங்க. அப்புறம் குரான் எப்படி தான் படிக்கிறது நாங்கள் சொல்லி தருவோம். நீங்கள் எப்போ தான் சொல்லி தருவீங்க? கியாமத் நாளுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொல்லி தருவோம். இது வரைக்கும் பாடம் நடத்தினதில்லை வாழ்க்கையில். எங்கேயாவது யூடியூப்பில் இவங்க பாடம் நடத்தியிருக்கிறத எங்கேயாவது போஸ்ட்டு ஃபுல் குரான் முடிச்சிருக்கிறாங்க